Say hi guys, welcome to KO Codes Array Series. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ஸ்டாக் பை அண்ட் செல் வேரியேஷன் 2. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாக் பை அண்ட் செல் 1 மாதிரியே தான், அதில் உள்ள ஒரு சின்ன வேரியேஷன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாக் பை அண்ட் செல் 1ஓட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், ஓகே, 1 பை 1 செல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது லைக் ஒரு அரே கொடுத்துட்டு அதில் அந்த என்டையர் அரேல யூ ஹாவ் டு டூ 1 பை அண்ட் 1 செல் and you have to get the maximum profit. இதுதான் வந்து ஸ்டாக் பை அண்ட் செல்லோட வேரியேஷன் 1. ஓகே, இப்போ ஸ்டாக் பை அண்ட் செல்லோட வேரியேஷன் 2 என்னன்னா, you can do n number of buys. ஓகே, n buys n cells. அதாவது n number in the sense like இப்போ லைனா you can do buy sell buy sell buy sell உனக்கு வந்துட்டே இருக்கும். லைக் you can do as many buy and sell as you can. Okay, so that you have to get the maximum profit. Okay, so it's not that ஒரு பை தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அரே கொடுக்குறேன். ஸோ இந்த அரே பேர் வந்து ப்ரைசஸ் அரே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரைசஸ் அரே பார்த்தீங்கன்னா 7 1 5 ஓகே 3 6 4. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் வந்து இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஏன் 7 அப்படின்னா, இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் 1ல பை பண்றேன். ஓகே, இண்டெக்ஸ் 1 2 3 இங்க நான் செல் பண்றேன். ஓகே, இதோட ப்ராஃபிட் 3. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதையும் பை பண்ணி செல் பண்றேன். இதோட ப்ராஃபிட் 3. சாரி, எவ்வளோ இருக்கு? 715. மேபி ஐ பை அண்ட் செல் ஹியர். இங்கே செல் பண்ணிக்கிறேன். 1ல பை பண்ணி 5ல செல் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட ப்ராஃபிட் 4. இங்க பை பண்ணி இங்க செல் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ லைக் 3. 2 பை பண்றேன், 2 செல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பை 1 பை 1 செல் 5, இதோட ப்ராஃபிட் 4. ஓகே, அடுத்து பை 3 செல் அட் 6. ஓகே, இப்போ வந்து இதோட ப்ராஃபிட் 3 பிகாஸ் 6 minus 3 3 which is a profit. 5 minus 1 4 which is a profit. 4 plus 3 7. கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து we are going to introduce something called greedy observation. அதாவது இது என்ன கான்செப்ட்னா, I'll try to do all possible combinations so that I can get the best output. ஓகேவா, ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அதே அரேவே எடுத்துக்கிறேன். திருப்பி 7 1 5 3 6 4. ஓகே, ஸோ இதான் வந்து என்னோட அரே. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, I'll try all combinations in the sense, இப்போ நான் இந்த அரே இந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. 1 இதையும் மைனஸ் பண்ணுவேன். ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணி வர அவுட்புட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஐ வில் ஆட். ஓகே, ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதாவது நான் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இது வந்து 1 இண்டெக்ஸா 0, லைக் நான் இப்படி போட்டுக்கிறேன். நான் இந்த இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் நான் போவேன். ஓகே, ஐ வில் ட்ரை ஆல் பாசிபிள் சினாரியோஸ். இப்போ நான் இங்க இருந்து இதுல இருந்து இது மைனஸ் பண்ணுவேன். அந்த நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்ப்பேன். இப்போ இது வந்து 1 - 7 1 - 7 வந்து -6 நெகட்டிவ், ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் சினாரியோ போவோம். நெக்ஸ்ட் சினாரியோ 2 - 1 சாரி 2 - 1 இண்டெக்ஸ் 2 - இண்டெக்ஸ் 1.
5 minus 1. 5 minus 1 என்னது 4. 4 கரெக்டா? இது வந்து ஆமாண்ணே. பாசிட்டிவ் கரெக்டா? அப்போ நான் இதை ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் தேர்ட் இண்டெக்ஸ் மைனஸ் செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது 3 minus 5, இது வந்து -2. இதை ஆட் பண்ணலாமா? வேண்டாம், ஏன்னா இது நெகட்டிவ் ப்ராஃபிட் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃபோர்த் இண்டெக்ஸ் மைனஸ் தேர்ட் இண்டெக்ஸ், 6 minus 3, 3 கரெக்டா? ஸோ இதை ஆட் ஆட் பண்ணலாம். பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் இண்டெக்ஸ் மைனஸ் ஃபோர்த் இண்டெக்ஸ், 4 minus 6 -2 ஆட் பண்ண தேவையில்லை பிகாஸ் நெகட்டிவ் ப்ராஃபிட் ஓகே. கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட லாஜிக்கும் கூட. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் நான் வந்து வெறும் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணால் போதும், பிகாஸ் பாசிட்டிவாக வந்தால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ம், சரி. ஸோ இதுக்கு நான் வந்து ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் int i is equal to 1, i less than n or array dot size வச்சுப்போம். ஓகே, அரே கிடையாது, prices dot size, prices dot size i plus plus. ஓகே, ஸோ இங்கே என்னோட கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐல் ட்ரை. ஓகே, சும்மா ஒரு ட்ரை பண்றேன். int diff is equal to prices of i minus prices of i minus 1. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, prices of i, price of i minus 1 கரெக்ட் தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் இந்த டிஃபரன்ஸ் வந்து greater than 0 பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் ஆட் இட் வித் த ப்ராஃபிட். ப்ராஃபிட் பிளஸ் ஈக்குவல் டு டிஃப், and then I'll just return the profit. ஓகே, ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டெப்லையும் நான் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பேன். அதாவது ஆல் பாசிபிள் சினாரியோஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ஒரு கிரீடி வே, லைக் எல்லா பாசிபிள் அப்ரோச்சஸையும் பண்ணிட்டு அதில் எனக்கு எது பெஸ்ட் வருதோ அதை நான் வந்து எடுத்துக்கிறது. இது வந்து இதுக்கு பேர் வந்து கிரீடி அப்ரோச்னுவாங்க. ஓகே, அதாவது ட்ரை ஆல் அப்ரோச்சஸ், டூ த பெஸ்ட், ஐ மீன் டேக் த பெஸ்ட். ஸோ ஓகேங்க. இப்போ என்னன்னா, இப்படி பண்ணும்போது யூ வில் கெட் தி ப்ராஃபிட். ஸோ இதனால வாட் ஐ வில் கெட் இஸ் லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் O of n தான், பிகாஸ் இங்கே ப்ரூட் ஃபோர்ஸ் தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் ஸ்டாக் பை அண்ட் செல் 1 பார்த்துருந்தீங்கன்னா அங்கேயே ப்ரூட் ஃபோர்ஸ் எஃபிஷியன்ட்னு சொல்லியிருப்பேன். அதே சேம் டிட்டோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் எல்லா காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணா ஐ எம் யூசிங் கிரீடி அப்ரோச், ஸோ தட் மை டைம் இஸ் O of n ஒரு ஐட்ரேஷன்லேயே முடிஞ்சிச்சு, விச் இஸ் எஃபிஷியன்ட், வெல் அண்ட் குட். அண்ட் ஸ்பேஸ் வைஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் எடுக்கல, ஸோ O of 1 which is well and good. சரிங்க. ஓகேவா?